सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्म दार्भ्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्याणिमान परम भागवतान् स्मरामि। ஸ்ரீ அப்பத்தியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் அம்பரீஷ சரித்திரம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ ராமாவதார சரித்திரத்தை நாம் எடுத்துக்கலாம். ராமாவதாரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அது பாகவதத்தில் 2 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப அதாவது ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை விஸ்தாரமாக சொல்லணுன்றதுக்காக ராம அவதாரம் எத்தனையோ தடவை பரிசுத்த மகாராஜா கேட்டிருக்கார். இருந்தாலும் சுகாச்சாரியார் நிரஸ்த சாம்பியாதி செய்யேன அப்படின்னு சொல்கிற போது ராமாவதாரத்தை சொல்கிறார். அதுக்கு சமமானதும் கிடையாது, அதுக்கு மேற்பட்டதும் கிடையாது, ராமாவதாரத்துக்கு மேற்பட்டதும் கிடையாது. அப்படிப்பட்ட அவதாரம். ஆனால் அவருடைய திருப்திக்கு சுகாச்சாரியார் ஆசைப்பட்டு இந்த கதையை எடுத்துட்டு அழகாக வர்ணிக்கிறார். ஆனால் நம்ம இதில் சுகாச்சாரியார் சுருக்கமாக சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. என்னென்னலாம் சொல்லணுமோ அதை சொல்ல வேண்டியதை பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கார் சுகாச்சாரியார். ரொம்ப அற்புதமான விஷயம், அருமையாக இருக்கும் இந்த சரித்திரம். சுகாச்சாரியார் இங்கே 2 அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். அந்த 2 அத்தியாயத்தையும் சுருக்கி ஏக ஸ்லோகி ஒரே ஸ்லோகத்தில் ராமாயணத்தை பூரா அடக்கியிருக்கார். அது என்னென்னா குருவர்த்தே தெக்தராஜ்ய கச்சரத் அணுவனம் பத்மபத்யாம் பிரியாய பாணி ஸ்பர்ஷாக்ஷமாப்யாம் மிருஜித பதருச்சோ யோ ஹரீந்திராணுஜாப்யாம் வைரூப்யாச்சுர்பணக்யாக प्रिय विरहरुषा आरोपित भ्रू विचुंब प्रस्ताप्तिर्बत्तसेतुः प्रस्ताप्तिः बत्तसेतुः कणदवदहनः कौसलेन्द्रो अवदन्नः प्रस्ताप्तिर्बत्तसेतुः कणदवदहनः कौसलेन्द्रो अवदन्नः. இது ஏகஸ்லோகி ராமாயணம். அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். குருன்னா இல்லை ராமாயணத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சாரித்திரத்தை அப்படி உருக்கமாக அமைக்கிறார் வால்மீகி. பகவான் அவதாரம் அதுக்காக பண்ண எல்லாரும் படித்து கண்ணீர் விடும்படி ராமச்சந்திரமூர்த்தி அப்படி அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ அது உருக்கமாக ராமரே அவதாரம் பண்ணி அப்படி மக்களை மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக பகவான் அப்படி அவதாரம் பண்ணியிருக்கிறதுனால வால்மீகி அந்த ரசித்து அதுக்கு தகுதியான கவி. அது அப்படிப்பட்ட ஆதிக்கவி இல்லையா? அப்படி அழகாக அப்படி ராமருடைய குணங்களை அப்படி வர்ஷிக்கிறார். வெள்ளம் மாதிரி பகவானும் அதுக்கேற்ற மாதிரி குணங்களை பொழியிற அந்த குணங்களை பார்த்து வால்மீகி அப்படியே ஆச்சரியப்படுறார். அப்படி ஆச்சரியமாக அந்த ராமாயணத்தை வர்ணிக்கிறார் வால்மீகி மகரிஷி. எத்தனை ராமாயணங்கள் இருந்தாலும் ஆதாரம் வால்மீகி ராமாயணம் தானே. எத்தனையோ ராமாயணங்கள் வந்தாலும் அதுக்கு ஆதாரம் மூலம் எது? வால்மீகி ராமாயணம். ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி எந்த ராமாயணத்துலையும் சொல்லியிருக்க முடியாது. அவ்வளவு ரசித்து அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களோட பெரிய ஒரு கிரந்தமாக அருமையாக சொல்லியிருக்கார். ஆனால் சுலபமாகவும் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு. கதையாக படிக்கிறவங்களுக்கும் சரி, தர்மங்களை தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, ராமாவதாரத்தை மாதிரி
வேறு எந்த அவதாரமும் கிடையாது. ஒரே கதை தான், ஒரே லைனாக போகும். ஈஸியாக இருக்கும், சரளமாக இருக்கும் ராமாயணம் படிக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. மூலப்பாராயணம் பண்ணாலும் சரி கஷ்டமாக இருக்காது. கதையும் சொல்லனாலும் ஒரு 1 ஹவரில் கதை சொல்லலாம், 1 நிமிஷத்தில் கதை சொல்லலாம், 1 வருஷம் கூட கதை சொல்லலாம். ஏன் வாழ்நாள் முழுவதும் ராமருடைய கதையை விஸ்தாரமாகவும் சொல்லலாம், சுருக்கமாகவும் சொல்லலாம். அந்தளவுக்கு ராமாயணம் நம்மளுக்கு வழி கொடுக்குறது. ஏன்னா ராம அவதாரமே எதுக்காக அப்படின்னா, எல்லார் மனசையும் உருக்க வைத்து பக்தியில் திளைக்க வைப்பதற்காக தான் முக்கியமான நோக்கம். அதான் மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக. மர்த்தியாவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷனம். அப்படி சாத்திரத்தை அப்படி அமைக்கிறார். ஆனால் பகவானுடைய ஸ்வரூபம் பார்த்தா சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனந்தமூர்த்தி பகவான். அதை நம்ம பார்க்கலாம். சச்சிதானந்த ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்துக்கு ஹானி வராதபடி தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கிறார். அதாவது சேத இடத்துல பார்த்தா பிரிஞ்ச துக்கத்தினால வாடுறாரே அப்படின்னு சில பேர் தப்பாக நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த பிரேமையில் அந்த உருகிறது தான் அழகேவான். பக்தரிடத்தில் அவ்வளோ வாத்சல்யம் முடியாததுனால தான் பகவானுக்கே அழகு. சீதை விட்ட பிரிஞ்சு போனதிலும் கூட உண்மையில் பிரியல. பொதுவாக ஒரு கிரகஸ்தர்களுக்கு இத்தகைய சிரமங்கள்லாம் உண்டாகும் என்பதை காட்டினார் அப்படின்றது தான். ஆனால் யாராவது மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உபயோகப்படட்டுமே அப்படின்றதுனால. ஆனால் உண்மையிலேயே எடுத்து பார்த்தோம்னா சீதையை விட்டு பிரிஞ்சு கண்ணீர் விட்டதை அது அலங்காரமாக சொல்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. சீதையை விட்டு பிரிஞ்சு எப்படி உயிரோட வச்சிருக்கார், கண்ணீர் விட்டது போதலைன்றாரு. யார்? நித்திய பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர் சொல்கிறார். ஸ்திரீ விட்டு பிரிஞ்சால் எப்படி இருக்குன்னே தெரியாது ஆஞ்சநேயருக்கு, பிரம்மச்சாரி. ஆனால் ஸ்திரீ விட்டு பிரிஞ்சால் எப்படின்னு தெரியாது ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் ராமர் அழுதது போதலைன்றாரு. அழுது குற்றதான் சொல்கிறாங்க சில பேர், ராமருடைய குணம் தெரியாதவங்க சொல்கிறாங்க. ஆனால் மனைவி விட்டு பிரிஞ்சால் இப்படி அழுதுன்னு இருக்காங்களே, இதெல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அசடன் அப்படி கேட்குறாங்க. ஆனால் தெய்வத்தை தெய்வமாக நிறுத்தி பார்க்குறவர் ஆஞ்சநேய சுவாமி. எல்லாத்தையுமே தெய்வம்னு ஏற்றுக்க மாட்டார் ஆஞ்சநேய சுவாமி. அவர் தெய்வத்தை தெய்வமாக நிறுத்தி பார்த்ததை கண்ணீர் விடுறாரான்னு பார்த்து தான் ஒத்துக்கிறாரு. கண்ணீர் துடைக்கிறாரான்னு பார்த்து ஒத்துல. கண்ணீர் துடைக்கிறத காட்டிலும் எந்த தெய்வம் கண்ணீர் நமக்காக விட்டுறதோ பக்தர்களுக்காக, அதுதான் தெய்வம் அப்படின்னு இவருடைய சித்தாந்தமே தனியாக இருக்குது ஆஞ்சநேய சுவாமி. அப்படி பார்த்து தெய்வமாக ஒத்துக்கிறாராம். அவர் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாருன்னா பரதத்துவமாக. காரணம் என்ன? இப்படி கருணார்த்தமான கண்ணு வேண்டாமா, அதான் பரம்பொருள். அந்த கருணார்த்தமான கண்ணருடையவராக அதுதான் ராமர் தான். அது பாக்கியெல்லாம் மத்தியாதாரஸ்திக மத்திய சிக்ஷனோ. தெய்வம் மனுஷனாக இருக்க ஆசைப்பட்டது. மனுஷத்தன்மையே பிரகடனம் பண்ணணும். தெய்வத்தன்மை சகஜம், இயற்கையாக இருக்கும். மனுஷன் தெய்வமாக நடித்தா ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அதுபோல் தெய்வம் மனுஷனாக நடிக்கணும். நடித்தா அது ஆச்சரியம் தானே. மனுஷன் நடிக்க ஆச்சரியம் தான். ஆனால் மனுஷனாகவே போயிடணும். மனுஷனாகவே போயிட்டார் பகவான் ராமர். தெய்வத்தன்மை தெய்வத்துக்களை பார்க்கலாம், மனுஷத்தன்மை மனுஷத்தில் பார்க்கலாம். அது ரெண்டும் மிக்ஸ் ஆகுது இப்போது. எதனால்? ராமர் அவதாரத்தில் இது மனுஷத்தன்மை தெய்வத்தன்மை ரெண்டும் கலந்துதான் வந்தது. அதாவது என்னென்னா இன்னொரு அவதாரம் வந்தது. என்னது? ரெண்டும் கலந்துதான் ஒன்று வந்தது. சரீரம் மாத்திரம் தான் பார்த்தா மனுஷன், தலை பார்த்தா நரசிம்மாகாரமாக இருந்தது. அது தெய்வத்தன்மையாக தான் இருந்தது. அது ரொம்ப நேரம் நிற்கலை, ஒரு முகத்தில் போயிடுச்சு. உடம்பு நரனாக தலை மட்டும் சிங்கமாக அந்த ரெண்டு கலந்த மாதிரி இருந்தது இல்லையா? பண்ணிட்டு அதுதான் நடத்தையில் பார்த்தா மனுஷத்தன்மையே கிடையாது. மொத்தம் தெய்வத்துவம் தான் இருந்தது. அது போயிடுச்சு.
அது செல்லுபடி ஆகலை. ஒரு முகூர்த்தத்தில் பகவான் மறைஞ்சிட்டார். ஆனால் நரனா 11 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டார். ஏன்னா மனுஷனை நல்வழிப்படுத்துவதற்காக ராமாவதாரம். தன்மையை பூர்ணமாக காண்பிச்சார்னா மனுஷத்தன்மையில் உள்ள சில குணங்கள், தெய்வத்தன்மையில் ஒரு மகிமை, ரெண்டுத்தையும் கலக்க முடியாது. தெய்வந்தான் மனுஷன்தான், தெய்வம் தான். ஆனால் மனுஷன் தெய்வம் ஆக முடியாது, தெய்வம் மனுஷனாக முடியாது. ஆனால் தப்பித்தாரு மனுஷன் தபசனால் தெய்வம் ஆகலாம், ஆனால் தெய்வம் மனுஷாக முடியாது. அப்படி இருக்க ஆனால் தெய்வம் மனுஷனான கதை தான் இந்த ராம அவதாரமான கதை. ரொம்ப ஆச்சரியமானது. வால்மீகியை பார்த்து சூயதாம் நரகா அப்படின்றார். சுரகான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தெய்வத்தன்மை நல்லா தெரியுது. நரன் தான் டாம் பண்ணணுமா. அதாவது நரசிரேஷ்டா நரோத்தமா அப்படின்றார். நரஷபா அப்படின்லாம் சொல்கிறார். நரன் அப்படின்றார். அதை நரேந்திரனாக, நரசிரேஷ்டனாக, நரவரனாக, நரோத்தமனாக இருக்கிறது தான் ராமருக்கு அவதாரத்துக்கு அழகுன்னா மத்திய அவதாரத்துக்கு மத்திய சிக்ஷனும் மனுஷத்தன்மையை காட்டினார். ஆனால் தத்துவதாக எடுத்தோம்னு பார்த்தோம்னா சீதை விரகத்தினால துக்கமோ லக்ஷ்மண பரித்தியாகமோ இதெல்லாம் சரித்திரத்தில் அவர் காண்பிச்சதே தவிர அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா என்று, அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா என்று சீதையும் ராமனும் ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சதே கிடையாதான். பிரிஞ்சது போல ஒரு சரித்திரத்தை பிரகடனப்படுத்தினாரே தவிர ஆனால் 2 பேரும் பிரிஞ்சதே கிடையாது, பிரிக்க முடியாது. சூரியனுடைய சொல்லி ஒரு அடிக்க ஒளிக்கிரணத்தை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது மாதிரி ஒரே தத்துவம் தான் 2 பேரும். உருவர்த்தே தியக்த ராஜ்ய பிரச்சலதனுபணம் பத்மபத்யாம் பிரியாயாः பாணே ஸ்பர்ஷமாப்யம் மிருஜிதமதருஜோ யோ ஹரீந்திராணஜாப்யாம் வைரூப்யா சூர்பணக்யாः பிரியவிரஹருஷா ஆரோபித விஜృంభ த்ரஸ்தாப்திः வத்தசேதுः கலதவதஹனः கோசலேந்திரோ அவதான்னः. ஏகஸ்லோகி ராமாயணம் இது பேர். ஒரே ஸ்லோகத்தில் ராமாயணம் பூரா சொல்லிட்டார். சுகர் ராமாயணம், இது சுகர் ராமாயணம். குருவர்த்தி தக்தராஜ்ய ராமதாரத்திலே தியாகம் தான் ரொம்ப முக்கியம். தியாகராஜ சுவாமிகள் தியாகராஜன் தன்னுடைய பேரை முத்திர வைக்கிறதுக்கு காரணம் தன் பேர் ஞாபகத்தில் இல்லை, ராமருடைய பேருன்றது ஞாபகத்தினால. ராஜாவாகிய இருந்த தியாகம் பண்ணிய தியாகராஜர், அதை ராமரை தான் இங்கே நினச்சிட்டு சொல்கிறார் தியாகராஜ சுவாமிகள். குருவர்த்தே தியக்த ராஜ்ய, ராஜ்யத்தை தியாகம் பண்ணினது தியாகராஜர், ராமர் தானே. குருவர்த்தே தியக்த ராஜ்ய, சில பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுபோலலாம் அது நல சக்கரவர்த்தி சூதாடி தோத்தான், அது தியாகம் கிடையாது. தர்மபுத்திரன் சூதாடி தியாகம் பண்ணதெல்லாம் அது போலலாம் தியாகம் பண்ணல ராமர். தர்மத்துக்காக ராமர் தியாகம் பண்ணார். குருவர்த்தே தியக்த ராஜ்ய, இந்த ராஜ்யத்தை பிடிங்கிக்க முடியாதுன்னு பயந்துன்னு ராமர் ஓடலை. பிடிக்க முடியும்னா புரியும் ராமர். அப்படியேப்பட்ட சாமர்த்திய பரமாத்மா இருந்து கூட, லக்ஷ்மணர் துணை இருந்து கூட நீ பட்டம் கட்டிக்கோன்னு சொன்ன போதிலும் கூட, ஆனால் தகப்பனார் சொன்னதை மீறக்கூடாது அப்படின்னு பித்ருவாக்கிய பராளனம். அப்படிப்பட்ட சனாதன தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக பித்ரு வியோகி ஸ்தாதவியம், அப்படிப்பட்ட அப்பா பேச்சு மீறாத நடந்த அவதாரம் இது. பெரிய தியாகம். 24 வயசில் பெரிய தியாகம் பண்ணிட்டு கிளம்பி போகிறார். பட்டம் கட்டி யுவராஜா இருக்க வேண்டிய, ராஜ்யத்தை ஆள வேண்டிய அந்த வயசில் தியாகம் பண்ணிட்டு போகிறார். இப்போ கௌதம புத்தர் போல் ஓடி போல வீட்டு விட்டு
ஆனால் எல்லாம் இவர் இதெல்லாம் அனித்தியம் வேண்டான்னு ஒரு சன்னியாசி போல் இருக்க ஆசைப்படலை. அவர் தர்மாத்மாவாக இருக்க ஆசைப்பட்டார். வேதாந்தியாக இருந்தால் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் பிரயோஜனம். தர்மாத்மா இருந்தால் லோகத்துக்கே பிரயோஜனம். அதனால் லோகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு ஆசைப்பட்டவராக இருப்பதனால பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு கிரகஸ்தனாக இருக்கணும், குடும்பத்தில் மூத்த புள்ளியாக இருக்கணும், ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலே இந்த அவதாரம் எடுத்துட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால் அதுக்கு ஆசைப்பட்டு உட்கார்ந்துருக்கார். தம் வைஷ்ணவாஷ்ண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் அதிர்ஷ்ட சுதா பர்யங்கே சம்வர்ணே உத்தரச்சது வராகரூபிணாம் ருத்ரேன சுச்சினா சுகந்தம் அனுருத்தம் பராத்தியன சந்தனேன பரங்கோ ஸ்திதியா பார்ஸ்வஸ்தே சாபி பாலவேஜன ஹஸ்தயா உபேதம் சீதையா சித்ரையா சசினம் யதா. தங்க கட்டலில் தங்க சிங்காசனத்தில் மேலே அரிச்சந்திரன சச்சிதனாக தகதகன்னு கோடி மின்னலுக்கு சமமான திவ்ய பிதாம்பரத்தோடு போத்திண்டு தோல் வலைகளும் கைகளில் ரத்ன கங்கணங்களும் விரல்களில் மோதிரங்களும் காதில் குண்டலங்களும் அப்படி அணிந்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் சீதாதேவி பக்கத்தில் சாமரம் போட உட்கார்ந்துருக்கக்கூடிய பிரபு. இன்றைக்கி பட்டாபிஷேகம் அப்படின்னு உட்காந்துருக்கிற பிரபுவை சுமந்திரர் அழைச்சிட்டு போக கனகமயமான ரதத்தில் உட்கார்ந்து கொண்டு நாட்டு மக்கள் எல்லாம் ராம விஷயமான குணங்களை சொல்லிக்கொண்டு அதை கேட்டுக்கொண்டே ராஜாவாக ராமர் இருந்தார். நமக்கு க்ஷேமம், நமக்கு க்ஷேமம், நமக்கு க்ஷேமம்னு எல்லா விதமான ஜனங்கள்லாம் சொல்லும்படியாக ஜாதம் வேதம் இல்லையா, ஒரு சமூகத்துக்கு க்ஷேமம் இல்லை, ஒரு சமூகத்துக்கு இனிமேல் தாழ்மை தான் அப்படின்னு இல்லாமல் அவ்வளோ பேர்களும் சேர்ந்து ராமபிரானுடைய சௌக்கியத்தை சொல்கிறார்கள். அதெல்லாம் கேட்டுக்கொண்டே ராமர் போகிறார். அங்கே தசரதருடைய கைகையினுடைய திருமாளிகைக்கு வந்ததும் உடனே கைகை, உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, நீ 14 வருஷம் வனவாசம், பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்பா சொல்லிவிட்டார். அப்பா நேரடியாக உங்கள் சொல்கிறதுக்கு சந்தோஷப்படுறார். அதனால் அப்பாவுக்காக நான் சொல்கிறேன், நீ இது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்போ தான் அப்பாவுக்கு சௌக்கியம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்த கைகையை வெட்டி போட்டா என்ன, இவ்வளவு ராத்திரியா அப்பாவுடைய புத்தியை மாற்றி அப்படின்னு ஒரு கோபம் வரணும் இல்லையா ராமருக்கு. அப்படி வரம் கொடுப்பாரா அப்பா தான், அப்படி அப்பாவை இடத்துல கோபம் வராதா? இந்த அப்பனையும் அம்மையையும் உள்ளே தள்ளிவிட்டு தான் பட்டாபிஷேகம் பண்ணிப்போம் அப்படின்னு தைரியம் வராதா? கம்சனம் தான் பண்ணுவோம், ராமர் பண்ண மாட்டார். ஆனால் எதிர்பாராத ஒரு தாக்குதல், எதிர்பார்த்த தாக்குதல் தான். இப்படி தான் பேச்சு வர, நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசை பக்குவமாக வச்சுக்கலாம். ஆனால் பட்டாபிஷேகம்னு புறப்பட்டு வந்தபோது எதிர்பாராத ஒரு தாக்குதல், திடீர்னு இப்படி சொல்கிறா கைகை சுடு சொற்களால். ஆனால் பிரசன்னமான குணத்தோட சாந்தமான முகத்தோட ராமர் அதை அங்கீகரிச்சிட்டார். வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் விமதம் தர்மவாம் ஸ்தித நாகம் அர்த்தபரோ தேவி லோகமாம் மம்ஸ்து உற்சகே. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், இன்றைக்கி போகும், நாளைக்கு வரும். ஒருவனுக்கு லாபம் நஷ்டமும் சகஜம், லாபம் நஷ்டமும் மாறி வரும். வாழ்க்கை மாறும், ஆனால் ஆள் மாறக்கூடாது, மனுஷன் மாறக்கூடாது. வாழ்க்கை மாறும், ஒரே விதமாக இருக்காது, ஆனால் ஆள் மாறக்கூடாது. அதனால் பிரபு சொல்கிறார், ஒரு க்ஷணத்தில் வாழ்க்கை மாறிடுத்து, ராமன் மாறல. வால்மீகி ஆச்சரியப்படுறாரு, இப்படி ஒரு புள்ளியா அப்படின்றார். இப்படி ஒரு தெய்வமானு ஆச்சரியம் இல்லை, தெய்வமாக இருந்தால் ஆச்சரியம் இல்லை, இப்படி ஒரு புள்ளியான்னு ஆச்சரியப்படுறார். இப்படி ஒரு புள்ளியா நவனம் கந்து காமஸ்ய தியஜத வசுந்தராம் சர்வலோகாதி அதிகஸ்ய லட்சியதே சித்த விக்ரியா முகத்தை பிரசனமாக, ஆனால் மனசில் வேதனை இருக்கும். ஹிருதயத்தை பிடிக்கிறார் வால்மீகி சுவாமி, ஹிருதயத்தை பார்க்குறார்.
சித்தத்தில் கூட விகாரம் இல்லாமல் ஒரு பிரசன்னத்தை, அத்தகைய ஒரு சந்தோஷத்தோடு புறப்படுறாரே என்று இதான் ராமருடைய குணங்கள். அப்படி ஒரு தியாகம் இருந்த இந்த பிரபுடத்தில் தானே இருக்குது. குருவர்த்தே தியக்த ராஜ்ய, பிதாவுக்காக பண்ணின தியாகம். அதனால் குருவர்த்தே தியக்த ராஜ்ய பிது சதுகுண மாதா அப்படின்னு சொல்லுவாள். பிதா சதுகுண மாதா, பிதாவிட மாதா குரு உயர்ந்தவள். மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனோ என்று கைகையை பார்த்து சொல்கிறார். அப்பா சொன்னாதான் நான் போவேனா, நீ எனக்கு தாய் இல்லையா, என் மாற்றான் தாய் பெற்ற தாயின்னு நான் வேறுபாடு பார்த்ததே கிடையாது. அதனால் நீ சொன்னால் மட்டும் போதுமா, நான் பின்வாங்கி போகிறேனா, மாத்ரு தெய்வ பவன்னு வேதத்தில் முதல்ல சொல்கிறது என்று சொல்லி பிரசன்னமாக ஏற்றுக்கொண்டாராம். அதனால் குருவர்த்தே மாத்ரு வாக்கியத்தையும் ஏற்றுக்கொண்டார். குருவர்த்தே தியக்தராஜ்ய, குருன்னு சொன்னால் வனவாசிகளாகிய மகரிஷிகள், அகஸ்தியர் சரபங்காதி மகரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களும் ஜனஸ்தானத்தில் வாசிகளால் ராட்சசர்களால் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள பேரையும் அவ்வளோ பேரையும் ரட்சித்து விட்டு அப்புறமா வந்து பட்டம் கட்டிக்கணும், அதான் முதல் காரியம் அப்படி நினச்சிட்டு தியாகம் பண்ணாராம். அதான் குருவர்த்து. குருனா உயர்ந்த, குருவர்த்தை தியக்தராஜ்ய, அந்த உயர்ந்த காரியத்தை முதல் நிறைவேற்றிட்டு அப்புறமா பட்டாபிஷேகம் போகுது, அப்புறம் பட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்து ராமர். குருவர்த்தினா தர்மம், குருன்னா தர்மம்னு ஒன்று அர்த்தம். தர்மத்தை நிலைநாட்டி விட்டு பிறகு ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ராஜ்யத்துக்கு கைப்பற்றி தர்மத்தை நிலைநாட்டுறது அப்புறம் இருக்கட்டும். ஸ்வதர்மஸ்ச ரக்ஷிதாக என்று சொல்லபடி ஸ்வதர்மத்தை ரட்சித்து விட்டால் பிறகு தர்மத்தை கொண்டு ஸ்வஜனஸ்ய ரக்ஷிதா, ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய என்று பிறகு லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக தகுதி அவனுக்கு இருக்குது என்று நினைத்து முதல்ல ஒரு ராஜா வந்து தர்மத்தை ரட்சிக்கிறது புறப்படுறார். குருவர்த்தே தியக்த ராஜ்ய, ராஜசூய யாகம் பண்ணுறவன் முன்னாடி திக்விஜயம் பண்ணுறது போல் பட்டாபிஷேகம் மகோத்சவத்துக்கு முன்னாடி நிதி சேர்க்க வேண்டாமா? அப்பேற்பட்ட ஒரு நிதியை சேர்த்து கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் என்று குருவான அர்த்தம்னா தனம், விஷயம், பொருள். குருவான அர்த்தம் ஏதுன்னு கேட்டால் அந்த அர்த்தங்கள்லாம் சேகரித்து கொண்டு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணலாம். கஜானா காலியாக இருக்கும்போது பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டால் ராஜ நிர்வாகம் எப்படி பண்ணுறது? அந்த கஜானாவை ரொம்பி கொண்டு அப்புறமா முதல்ல சேர்க்க வேண்டியது என்னென்னா பரத ரத்னம், அப்புறம் சத்ருகுண ரத்னம், சுக்ரீவ ரத்னம், விபீஷண ரத்னம். இப்பேற்பட்ட ரத்னங்கள்லாம் என்னுடைய பட்டாபிஷேக ஃபோட்டோவில் இருக்கணுமே. என் பட்டாபிஷேக ஃபோட்டோவில் இதெல்லாம் இருந்தால் தானே அழகாக இருக்கும், இல்லைன்னா அழகாக இருக்காது. இவ்வளோ பேர்களும் முதல் தலை காட்டினமே பட்டாபிஷேகத்தில் அப்படின்னு கல்யாணாபி ஜன ஸ்ரீமான் கூட்டத்தில் இருக்க தான் ராமருக்கு ஆசை வேண்டியது. ஒண்டியாக இருக்க ராமருக்கு ஆசை கிடையாது. ஏகாந்த ராமன்னு சும்மா சொல்லுவாங்க, ஆனால் ஏகாந்த ராமனே கிடையாது. சித்திரக்கூடத்தில் வந்து ராமர் பார்க்குறார், அங்கே ஒரு பரிவாரங்கள் கும்பலாக இருக்காங்க. யார்? ரிஷி கூட்டங்கள். மலையில் வந்து உட்காந்துருக்கார். பரதன் பெரிய பரிவாரமாக கொண்டு வந்திருக்கான். அந்த பரிவாரத்தோருக்கு பரதனுடைய பரிவாரத்துக்கு இடம் இல்லையா, அவ்வளோ பரிவாரங்கள் இங்கே உட்காந்துருக்காங்களாம். யார்? ரிஷி பரிவாரங்கள். அவர் யார் ஏகாந்தமாக விட்டாங்க ராமரை? அவ்வளோ பெரிய ரிஷிகளுடைய கூட்டத்தில் உட்காந்துருக்கார். ரிஷிகளுக்கு ஏற்ற தர்மங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார். அத்தகைய ரத்தனங்களை சேகரிக்கணும். எந்த ரத்தனத்தை சேர்ந்தாலும் போதாது, ராமாயண மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வரணும். ஹனுமான் வராதபடியா பட்டாபிஷேகம், அதனால் பரதன் வராதபடியா, சத்ருகுணன் வராதபடியா, சுக்ரீவன் வராதபடியா, ஹனுமான் வராதபடியா, விபீஷணன் வராதபடியா, இவ்வளோ ரத்தனங்களையும் சேகரித்து கொண்டு தான் பட்டாபிஷேகம் பண்ணாதான் அப்படின்னு ராமர் நினைக்கிறார். பட்டாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு குருவர்த்தே, குருவான பிரயோஜனத்தை உத்தேசித்து புறப்படுறார். குருவர்த்தே தியக்த ராஜ்ய.
ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் எடுத்து சர்வ ராஜர்களுக்கும் சாதாரணமான விஷயம். ராவண வதன்றது அவதார காரியம். பட்டாபிஷேகம் எங்கே ஓடி போகுது, தானே நடக்கும். அவதார காரியத்தை முதல்ல பண்ணிக்கிட்டு அப்புறமா மற்ற காரியத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சமஸ்த தேவர்களும் ரிஷிகளும் எந்த ராவண வதத்துக்காக தன்னை சரணமடைந்தார்களோ அவர்களுக்கு ராவண வதம் பண்ண வேண்டும்னு அபய பிரதானம் பண்ணினார் இல்லையா. அதனால் அந்த காரியத்தை முடிச்சுட்ட பிறகு அப்புறமா அப்போ சொல்லியிருக்காரு, ராவண வதத்தை பண்ணிட்ட பிறகு தான் நான் தசவர்ஷ சகஸ்ராணி வருஷ சதானிச்ச அப்படின்னு வசியாமி மானுஷே லோகே பாலையன் பிரதிபிம்பாம் அப்படி 11,000 சொச்ச வருஷம் ராஜ்யத்தை ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வந்ததும் காரியத்தை முடிச்சுக்கிட்டோமானால் அப்புறம் தன்னுடைய ராஜ்யத்தை அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு புறப்படுறார். குருவர்த்தே தெக்த ராஜ்ய व्यचरत् அணுவனம் பத்மபத்ராம் பிரியா பத்மபத்யாம் பிரியாயாக வனவாச மகோதயன் வனவாசத்தை ஏற்றுட்டார். காடோட காடாக அலையிறார். வனவாசம்னா எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வனத்தில் இருந்துட்டு திரும்பி வந்துடலாம் இல்லையா. ஆனால் அணுவனம்னா வால்மீகி சொல்கிறார், வனேன வனம் கத்வா என்று சொல்கிறார். ஒரு வனத்திலிருந்து இன்னொரு வனத்துக்கு, ஒரு வனத்தில் இன்னொரு வனத்துக்கு சஞ்சாரம் செய்து கொண்டு பாரத தேசம் பூரா லங்கை வரைக்கும் ராமர் திருவடி படாத இடமே கிடையாது. எல்லாம் நடந்தே தான். திரும்பி வரும்போது தான் புஷ்பவனத்தில் வந்தாரே தவிர போகும்பொழுது பார்த்தா இந்த பாரத தேசம் பூரா நடந்தே போகிறார். ஏன்னா பாரத தேசம் பூரா அவர் திருவடி வச்சுட்டே போகிறார். பாதை கூட பரதம் வாங்கி போயிட்டான். அதனால் திருவடியே வச்சுட்டு போகிறார். இப்படி சஞ்சாரிகளும் புறப்படுறார். ஒருவர்த்தே தெக்தராஜ்ய व्यचरत् அணுவனம் பத்மபத்யாம் பிரியாய பத்ம போன்ற அந்த திருவடியால் நடந்து போனார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிரியாயாக பாணிஸ்பர்ஷா க்ஷமாப்யாம் அந்த சரணம் எத்தகைய சுகர் நினைக்கிறாரு. பிரியாயாம் பாணி ஸ்பர்ஷாக்ஷமாப்யாம் சீதாதேவனுடைய சீதாவுடைய கை பட்டா கூட கோமலமான அந்த பாதுகையானது வாடுமோ என்று இருக்குமா. அப்படிப்பட்ட கோமலமான சரணங்களாம் ராமருடைய சரணங்கள். பிரியாயா பாணி ஸ்பர்ஷாக்ஷமாப்யாம் சீதனுடைய மெல்லிய திருக்கரப்பட்டு கூட வாடிடுமோ அன்ற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக மெத்தர்க்கா. அது தண்டக கண்டகைன்னு சொல்லக்கூடிய தண்டகரத்தில் முள்ளு கல் குத்த எப்படி சஞ்சரிச்சலோன்னு நினைக்கும்போது தான் சுகாச்சாருக்கு அப்படியே மூச்சு திணறுது, தொண்டை தடுத்து போயிடுது, கண்களில் கண்ணீர் வருது, உடம்புல ரோமாஞ்சனம் வருது. அதுக்கு மேலே ராமகதை சொல்ல முடியாமல் திணறாரு சுகாச்சாரியார். பத்மபத்யாம் பிரியாயா பாணிஸ்வர்ஷாக்ஷமாப்யாம் மிருஜித பாத்தருச்சோ யோ ஹரீந்திரா அனுஜாப்யாம். இந்த காட்டில் அந்த காட்டிலையும் மானை தேடி அலைஞ்சி மான் கிடைக்காம மாரீசனை அடித்து விட்டு அங்கேருந்து திரும்பி ஆசிரமத்துக்கு வரும்பொழுது எந்த முகத்தை வச்சுட்டு வர்றது அப்படி நினைத்து கொண்டு லக்ஷ்மணன் திரும்பி வந்துட்டான். லக்ஷ்மணனை பார்த்த உடனே தனுலக்ஷ்மி வைதேகி சீதை எங்கே, சர்வதா நீ வந்தது தப்பு அப்படின்ட்டு சொல்லி லக்ஷ்மணனுடைய கையை பிடிச்சி பற்றி கொண்டு ஓட்டம் நடையுமா அந்த வெயிலில் அப்படி ஓடியாராம் ராமச்சந்திரமூர்த்தி. வேர்த்து வெறுவெறுத்து ஓடி வந்து பார்த்தா ஆசிரமத்தில் வந்து பார்த்தா பிரதிஷயம் பிராப்பிய சவீக்ஷிய சூன்யம். எந்த தேவிய முகமலர்ச்சியோடு அழைப்பாலோ அவளை காணவில்லை. வெளியில் ஓடி வந்து விரக்ஷாத் விரக்ஷம் கிரிம் நதீம் அப்படி பப்ராம விளபன் ராமக சோகவங்கார்ணவம் பிளுதா அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் சீதை கண்டியா அப்படின்ட்டு, ஹே பில்வமரமே சீதையை கண்டியா, ஏ அசோக மரமே நீ சீதையை பார்த்தியா, ஏ மானே சீதை கண்டியா அப்படின்னு கேட்குறார், புலம்புறார்.
இப்படி அலறாரு. சமுத்திரமிவ காம்பீரியமாக இருக்கக்கூடிய பிரபுவாகிய இங்கே சொல்கிறார் கிருபணனை போல அலறார். அப்படி ஆயிட்டாராம். இப்படியாக வனத்துக்கு வனம், அப்படிப்பட்ட மரத்துக்கு போய் கேட்குறாரு. சீதையை நினைச்சு பிரிஞ்சு ஏங்குறாரு. அப்படி அதாவது இதெல்லாம் இங்கும் அங்கும் தேடி பிராட்டியை காணாதபடி கடைசியில் வரும்பொழுது ரதம் உடஞ்சி ஜடாயு கிடக்கிறார். ஜடாயுவை கட்டி கொண்டு கதறினார் ராமர். ராவணன் கொண்டுன்னு போனான்னு ஜடாயு சொல்கிறார். புரூஹி இது ராமஸ்ய புருவாணஸ்ய கதாஞ்சலே. தகப்பனாருடைய பந்து நண்பர்ன்றதுக்காக அஞ்சலி பண்ணிட்டே பேசினாராம் ஜடாயு இடத்துல. தசரத்தில் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேசுகிறாராம் ஜடாயு இடத்துல ராமச்சந்திரமூர்த்தி. நாமளும் ஜடாயுவை பக்தன்றோம், ராமரை பகவான்றோம். ராமர் ஜடாயுடைய பக்தராகிட்டார். ராமர் ஜடாயு இடத்த கைகூப்பி அஞ்சலி பண்ணிட்டே கைகூப்பி கொண்டே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, நான் சேமமாக இருக்கணும்படி என்று கேட்கிறார். சரி, என்னன்னாலும் எனக்கு கிடைப்பாளா அப்படின்னு கேட்குறார். ஜடாயு சொல்கிறார், வயோதிகர் ராமர் ஆயுஷ்மன்னு அப்படின்னு கூப்பிடுறார். தீகாஷ்பா இரு, உன் கைவிட்டு போன அந்த நஷ்டமான சீதையை உனக்கு கிடைச்சிடுவா. ராவணன் கொண்டு போயிருக்கான், ஆனால் நிச்சயமாக உனக்கு கிடைத்திடுவாள். நீ சீதை மட்டும் இல்லை, ராஜ்யமும் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறார். சீதை அடைந்து ராஜ்யத்தை அடைந்து சேமமாய் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ராமருடைய மடியிலேயே தலை சாஞ்சிட்டார் ஜடாயு. ஒரு தகப்பனார் புத்திரனுக்கு மனப்பூர்வமாக செய்யக்கூடிய ஆசீர்வாதம் பலிக்கும். தகப்பனார் ஸ்தானத்தில் சொல்லக்கூடியவர் ஜடாயு. ராமருக்கு சேமம் உண்டு என்பதுக்கு ஜடாயுனுடைய மங்களாசனம் தான் பிரமாணம். ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டார். ஜடாயு கண்டதும் அவருக்கு வெளிச்சம் உண்டாச்சு. இது வரைக்கும் மரத்துக்கு தேம்பி அழுதுட்டு இருந்தார் இல்லையா, கஷ்டப்பட்டு இருந்தார் இல்லையா, ஜடாயை பார்த்தோடனே அவருக்கு மங்களம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு சபரியை பார்த்து சபரிக்கு மோட்சம் அளிக்கிறார். உடனே ஹனுமான் வந்தார். ஹனுமான் வந்தவுடனே பார்த்த உடனே ராமருக்கு சந்தோஷம், துக்கம்லாம் போயிடுச்சு. ஹனுமான் ராஜரிஷி தேவ பிரதிமம் தத சம்ஸ்திதோ ரதோ தேசம் கதமைப்பம் பிராப்தி பவந்து. பேசவிட சிறந்தவர் யாருன்னா ஹனுமான் தான். ஹனுமான் நினைக்கிறார், என் பேச்சுக்கு அடங்கமாக உங்களுடைய மகிமைகள் என்று என்கிறார். என்ன ஏவமாம் பரிபாஷம் கஸ்மாத் பை நாதி பாஷத்தை. ராமர் பதில் சொல்கிற வரைக்கும் பேசிகிட்டே இருக்கலான்ட்டு ஆஞ்சநேயர் பேசிகிட்டு இருக்கார். அவர் நிறுத்தினது தான் பதில் சொல்லலான்ட்டு ராமர் எதிர்பார்த்துன்னு இருக்கார். ஏன்னா அப்படி இருக்கான். யார் பேசுறது? ஆஞ்சநேயர் பேசுறது. லக்ஷ்மணா பாருன்றார் ராமர். இது மாதிரி பேசுகிறார். இது வரைக்கும் நான் கண்டதில்லை அப்படின்றார். ஏனென்றால் வேத பரிமளம் பேசுறது அவருடைய வாக்கு, ஆஞ்சநேயருடைய வார்த்தையிலேருந்து வேத பரிமளம் வீசுதான். நான் ருக்வேத வெளிதஸ்ய நான் யஜுர்வேதம் தாரிண நான் சாம வேத சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாகரணம் கிருஷ்ணம் சர்வ வியாகரணம் கரை கண்டிருக்கிறார். இந்த ஹனுமான், இந்த மகானுபாவர் யாருக்கு மந்திரியாக இருக்கிறாரோ அவனே பாக்கியசாலி. அந்த சுக்ரீவன் பாக்கியசாலி என்றார் ராமர். சுக்ரீவாஸ்திய சச்சிவம் கவிம். ஹனுமான் ராமரை புரிந்து கொண்டார், ராமரை ஹனுமான் புரிந்து கொண்டார். ராமபுராணியும் லக்ஷ்மணனையும் எழுந்தருளை பண்ணிக்கொண்டு சுக்ரீவனுக்கு சக்கியம் பண்ணி வைக்கிறார். ராமலக்ஷ்மணன் எழுந்தருளை பண்ணி சுக்ரீவனுக்கு சக்கியம் பண்ணி வைக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் ராமர். ஒரு நன்றியுடைய சுக்ரீவன் உடனே வந்து திருவடியில் விழுந்து,
இப்பொழுதே நீங்கள் சீதையை தேட புறப்படலாம் அப்படின்னு கேட்குறான். யார்? சுக்ரீவன். ராமர் சொன்னார், ஏகம் துக்கம் சுகம் சார், உன்னுடைய சுக சௌக்கியம்தான் என்னுடைய சௌக்கியம் அடங்கியிருக்கு, உன்னுடைய சுகதுக்கம் என்னுடைய சுகதுக்கம். நீ பட்டம் கட்டின்ட்டு ஆனால் ராஜ்யத்தை கொஞ்ச நாள் இருந்து அப்புறமா சீதையை தேடிக்கலாம் அப்படின்னு அனுப்பி வச்சுட்டார். அப்படி அனுப்பிச்சதுனால தான் சுக்ரீவன் போனான் கிஷ்கிந்தைக்கு. ராமர் மட்டும் ரிஷிமுக பரசுவனகளில் கொள்கையிலே உட்கார்ந்துருக்கிறார். காட்டில் அலைஞ்சு அப்படி களைச்சி உட்காந்துருக்கும்போது சீதா விதையனாக இருக்கிறார். பாத சேவை சீதா இருந்தால் பாத சேவை பண்ணுவாளே, தனிமையில் உட்கார்ந்துருக்கிறார். லக்ஷ்மணர் இப்போ வந்து பார்க்குறார், அண்ணாவுக்கு பாத சேவை பண்ணலாமான்னு பார்க்குறாரு. இருந்தாலும் துணிச்சல் இல்லையா. தம்பி தானே அப்படின்னா, தம்பி இருந்த நினைக்கல. தஸ்யமே தாசிய போதஸ்ய பிரசாதம் கர்த்து மர்ஹதி அப்படின்ற சொல்லக்கூடிய குடும்பம் அது. அண்ணாவுடைய சுக்ரீவ தன்னுடைய தம்பி நிற்க மாட்டாங்களாம் இவங்களாம். குணைஹி தாசு உபாக சுமந்திரனை போய் எட்டக்க நின்றுட்டு கொண்டு இருப்பார். அப்படியேப்பட்ட பிரபுக்கெல்லாம் பிரபுன்னு நினைப்பாராம். யார்? லக்ஷ்மண சுவாமி. அவ்வளோ பொல்லாதவரும் இருக்காருன்னா இல்லை, அவர் மிருது பாஷையாக இருக்கார், பூர்வ பாஷையாக இருக்கிறாரு. கருணையே வடிவாமானவராக இருக்கார். ராமச்சந்திரபுருக்கு பரம சௌலபியத்தோடு இருக்கிறாரு. இருந்தால் கூட தேஜஸ் அப்படி இருக்குது, கிட்ட நெருங்க முடியல. மிருதுவாக தான் பழகிறார். பூர்வ பாஷிச்ச ராகவகா, மிருது சுபாவம்தான். ஆனால் தேஜஸ், அதுக்கு தேஜஸ்னால எட்டி நிற்கக்கூடியவர் லக்ஷ்மண சுவாமி. பாத சேவை பண்ணலாமா நினைக்கும்பொழுது ஹனுமான் வரார். ஹனுமான தேஜஸை பார்த்து ராமரே ஆச்சரியப்படுவார். அந்த ஹனுமான் மெல்ல கிட்டக்க வந்து அந்த ராமரை பாதாள விந்தத்தை பிடிச்சி விடுறார். அதை பார்த்ததும் லக்ஷ்மணருக்கும் நாமும் சரண சேவை செய்யலாமா அப்படின்னு லக்ஷ்மணருக்கு கிட்ட வரார். ஹனுமான் முன்னிட்டு கொண்ட லக்ஷ்மணரும் மெல்ல கிட்டக்க வந்து ராமருடைய ஒரு பாதத்தை ஹனுமான் தன் மடியில் வச்சுருக்கார், மற்றொரு பாதத்தை லக்ஷ்மணர் தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு பாத சேவை செய்கிறாங்க. ராமபிரான் அந்த பிரசன்னகிரியில் பள்ளி கொண்டிருக்கிறார். சுகபிரம ரிஷி அங்கே பார்க்குறாரு, ஒரு கிளி மாதிரி உக்காந்துட்டு மரத்தில் சொல்கிறார், யோ ஹரீந்திரானுஜாப்பியாம். ஹரிஞ்சனை முதல்ல சொல்லாமல் ஹரீந்திரனை முதல்ல சொல்கிறாரு. இங்கே ஹரீந்திரன்றது ஹனுமான். இந்த இடத்துல ஹனுமான் பாத சேவையினால் ஹனுமான்னு சொல்லணும். இங்கே யோக ஹரீந்திரா அனுஜாப்பியாம். அனுஜன் யாருன்னா லக்ஷ்மண சுவாமி. ஹரீந்திரன் ஆகிய ஹனுமான லக்ஷ்மணர் ஆகிய தம்பி ரெண்டு பேரும் எல்லாரும் பாத சேவை பண்ணப்பட்ட திருவடி உடையவராக திகழ்கிறார் ராமச்சந்திரபுரம். பத்மபத்யாம் பிரியாய பாணிஸ்பர்ஷாட்சமாப்பியாம் மிருஜித பதருஜோ யோ ஹரீந்திரானுஜாப்பியாம். வைரூப்யா சூர்பணக்யா பிரிய விரஹருஷா ஆரோபித ப்ரூ விஜృంభஸ்திரஸ்தாப்தி பத்த சேது கடதபதகனக கோசலேந்திரோன் அதாபான்னக. வருஷ காலம் முடிஞ்சு சீதையை தேர்றதுக்கு அனுபவித்த பல கோடி வானர்களில் அனுமன் புறப்பட்டு தெற்குக்கு போய் சமுத்திரம் தாண்டி சீதையையும் பார்த்து கணையாயை கொடுத்து சூடாமணி பெற்றுக்கொண்டு ராவனுக்கு புத்தி சொல்லி லங்கையை தகனம் பண்ணிவிட்டு லங்கையை கொளுத்து திருப்பி வந்தார். அக்ரதக்தாம் அப்படின்னு ஒரே பதத்தில் சுந்தரகாண்டம் முடிஞ்சிடுச்சிங்க சுகருடைய ராமாயணத்தில். திருப்பி வந்து சீதாதேவிடத்தில் தங்களுடைய தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் ராமச்சந்திரமூர்த்தி இனிமேட்டு ஒரு க்ஷணம் கூட தாங்க மாட்டேன்னு சொல்லி சமஸ்த வானர வெள்ளத்தோடு கூடி போறப்பட்டு சமுத்திர தீரத்துக்கு வந்து முகாம் போட்டு இருக்க ராமபிரானுடைய உற்சாகத்தை பார்த்து ராவணனும் சபை கூட்டி ஆலோசிக்கும் பொழுது ஒரு நியாயவாதியாகிய விபீஷணன் பிரதியதாம் தாசரதாய மைதிலி, அதாவது சீதை குத்துறது தான் நியாயமானது சொன்னவனது ஒரு நியாயவாதி அந்த சபையில் இருக்கக்கூடாதான். அதன் தாத்து திக்குல் பாம்சனா என்று உன்னை திக்காரம் பண்ணினேன் ஓடிடான்னு சொல்லி விபீஷணை துரத்தி விட்டார். விபீஷணன் அதான் மகாமந்திரனு காதலை வாங்கி கொண்டு நேராக
சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சரணாதிகள் பற்றி பண்ணார் ராமர் இடத்துல விபீஷணன். பகவான் என்ன சொல்கிறார், மித்திரபாவனே சம்சிதான் அப்படின்றார். தோஷோ எத்தியபி சரிகித்த சகருதேவ பிரபன்னாய பதவாஸ்மிதச்சி ஆச்சதி அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் ஏதத் பிரதம் மம என்று அபய பிரதம் பண்ணி விபீஷணை ஏற்றுக்கொண்டார். விபீஷணன் அப்பொழுதே பட்டாபிஷேகம் செய்தார். பிறகு சேது பந்தம் பண்ணி சுவேல பர்வதத்தில் எழுந்தருளி இளங்கோருக்கு காலனாக நின்று அபரணிய கோதண்டபாணியாக புங்கானு பொங்கமாக கிளம்பக்கூடிய பானங்களால் சீதா தொட்டத்தினால மங்களம் இழந்தவனாகிய ராவண தலைவனாக கொண்ட அந்த லங்கை கொளுத்துறார் தன்னுடைய பானங்களால். இந்திரன், நிகும்பன், நராந்தகன், சுராந்தகன், கும்பகர்ணன் முதலிய எல்லாரும் வதம் பண்ணிட்டார் ராமர் லக்ஷ்மணர்லாம் சேர்ந்து. கடைசியில் ராவணனே ராமபாணத்துக்கு இரையாகனு வந்து சேர ராவண வதமும் பண்ணி உடனே அசோகவனத்தில் பிராட்டியை பார்த்து சீதாதேவியை புஷ்பவனத்தில் ஏற்றி வைத்து கொண்டு தங்களுக்கு அபியுக்தர்களாகிய விபீஷணன் முதலானவர்களே ராட்சர்களோடு சுக்கிரர் முதலான வானர்களோடு கூடி புஷ்ப விமானத்தில் எழுந்தள்ளி நேராக நந்தி கிராமம் வந்து சேர்க்கிறார். அவ்விடத்தில் தபசே வடிவமானவராகிய உட்கார்ந்திருக்கிற பரதனை பார்த்து கண்ணீர் விட்டு அந்த பரதனை ஆலிங்கனம் செய்து கொண்டு பரதன் சமர்ப்பித்த பாதுகையை திருவடியில் போட்டிக்கொண்டு தபசு வேஷம் கலைந்து ராஜ வேஷங்களை தரித்து கொண்டு கனகமயமான ரதத்தில் அயோத்தியை நோக்கி வரார். அயோத்தி மக்களெல்லாம் சுவாகதம் நம்ம மகாராஜா கௌசல்யானந்த வர்த்தனா என்று அழைக்க ராஜ வீதி வலம் வந்து பித்ருபிதாமகமாகிய அரண்மனையில் போய் எழுந்தருளி பரதாழ்வார் சிரசு மேலே கைகொப்பி கொண்டு சிரஸ்யஞ்சலியும் ஆதாய கைகையி ஆனந்த வர்த்தனக என்றபடி ராஜ்யத்தை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டார். ராமபிரானும் அதை அனுமதித்தார், அப்படி அங்கீகரித்தார். திவ்ய சிம்மாசனத்தில் சீதா பிராட்டியோடு ராமர் அமர்ந்து கொண்டு சீதா பிராட்டியோடு ராமர் எழுந்துள்ள செய்து வசிஷ்ட பகவான் ஆப்யசிஞ்சன் நரவியாக்கிரம் பிரசன்னேன முந்தினா சலிலேன சகசிராட்சம் வசகோ வாசவம் யதா அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணுறார் வசிஷ்ட மகரிஷி. அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ண லக்ஷ்மண சுவாமி கொடைபிடிக்க பரத சத்ருகுணரெல்லாம் சாமரம் வீச ஹனுமான் பாத சேவை செய்ய சீதா தேவியோட கூட கோதண்டபாணியாக பட்டாபிராமனாக இருக்கக்கூடிய அந்த கோசலேந்திரம் நம்மை ரட்சிக்கட்டும் என்று சொல்லுகிறார். குருவர்த்தே त्यक्तराज्यो व्यसृतनुवनं पद्मपत्यां प्रियायाः पाणिस्पर्शमाक्षमाप्यां मृजितपदरुचो यो हरीन्द्रानुजाप्यां वैरूप्या शूर्पणख्याः प्रियबरहरुषा आरोपितप्रोविजृम्भ त्रस्ताप्तिर्हि बत्तसेदुः कलदवदहनः கோசலேந்திரோ அபதன்னஹ. எப்படி ராமர் பட்டாபிஷேகத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம ராம ராமா. அப்புறம் கிருஷ்ண கதையை பற்றி அப்புறம் பேசலாம். கிருஷ்ண அவதாரம் தசமஸ்கந்தம் பார்க்கலாம், ரொம்ப விசேஷமாக இருக்கும். ராம 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 ராமா நம்ம ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ராமவதாரம் முடிஞ்சது பட்டாபிஷேகத்தோட வசிஷ்டர் அஷ்டகன்னிகைலாம் சேர்ந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க.
மக்கள்லாம் கோலாகலமாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ராமோ ராமோ ராம இது பிரச்சாரம் அப்போ ஒன்று எங்கே பார்த்தாலும் ராம 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 ராமநாமம் சொல்லக்கூடியவர்களாக மக்கள் எல்லாம் எல்லார் வாக்குலையும் ராமநாமம் தான் வருது. அந்த ராமநாமம் எல்லார் வாக்குலையும் வரணுதுக்காகவே ராமாவதாரம் எடுத்தார். ராம ராம ராமோனி பிரச்சாரம் ராமோ இது பிரச்சாரம் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். கடைசியில் ராமன் நாமந்தான் ராம நாமத்துக்காகவே ராமர் ஒரு அவதாரம் பண்ணார் அப்படின்ற சரித்திரம், அருமையான சரித்திரம். அதனால் அனவரதம் நம்ம நாட்களில் ராமநாமம் வந்துட்டு இருக்கணும். மக்கள் எல்லாம் ராமநாமம் சொல்லி எல்லாரும் கோசல திவம் இது எல்லாரையும் கோசல தேசத்தில் உள்ள எல்லாரையும் திவம், அதாவது எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழைச்சியும் போன மாதிரி நான் ராமநாமம் சொல்கிறேன். நம்ம எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழைச்சியும் போவார். அப்படியேப்பட்ட ராமர் பட்டாபிஷேகத்தோடு இப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 சீதாபதி ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம.